டியூப் தமிழ் வணக்கம். நேற்று சீன அதிபர் ஜி ஜின்பின் அவருடைய பாரியார் பெங் லீ ஜுவானுடன் வடகொரியாவினுடைய தலைநகர் பியாங்யாங்கில் நேற்று இறங்கியிருக்கின்றார். நேற்றும் இன்றுமாக 2 தினங்கள் உத்தியோகபூர்வ விஜயமாக வடகொரியா சென்றிருக்கின்றார் சீன அதிபர். இவரை வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன், அவருடைய மனைவி டி சோங் யூ உள்ளிட ஆயிரக்கணக்கான மக்கள் சீன கொடிகளை ஏந்தி வரவேற்றிருக்கின்றார்கள். பிரம்மாண்டமான வரவேற்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. 2019 ஆண்டின் பின்னதாக சீன அதிபர் வடகொரியாவில் இறங்கி இருக்கின்றார். 7 ஆண்டுகால இடைவெளி, 21 வேட்டுக்கள் ஆகாயத்தில் தீர்க்கப்பட்டு பல வர்ண பலூன்கள் ஆகாயம் நிறைய பறக்க விடப்பட்டன. இந்த பலூன்கள் பறந்தாலும் சீன அதிபரனுடைய விஜயம் குறித்து சர்வதேச ஆய்வுகள் வெளியாகி இருக்கின்றன. அவை கூறும் அதிர்ச்சி செய்திகள் என்ன? டென்மார்க்கினுடைய முன்னிலை ஆய்வாளர், வடகொரிய சீன விவகார நிபுணர், டேனிஷ் இன்ஸ்டிடியூட் இன்டர்நேஷனல் ஸ்டடீஸில் இருந்து அண்ட்ரியாஸ் பி போர்புஸ் எழுதியிருக்கும் ஆக்கம் மிக ஆபத்தான பல விடயங்களை சுட்டி காட்டுகின்றது. வடகொரியாவில் சென்றிறங்கியிருக்கின்ற சீன அதிபருடைய அறிக்கையிலும் வடகொரிய உத்தியோகபூர்வ அறிக்கையிலும் வடகொரியாவிடம் இருக்கின்ற அணுகுண்டுகள் பற்றி எந்த வாசகங்களும் இடம்பெறவில்லை. வடகொரியாவினுடைய அணுகுண்டை சீனா அமைதியாக ஏற்று வழிமொழிந்து கொண்டிருக்கின்றது. வடகொரியாவிடம் இப்பொழுது 60 வரையான அணுகுண்டுகளும் அவற்றை ஏவுகின்ற ஏவு தளங்களும் இருக்கின்றன. இந்த அணுகுண்டுகளை வடகொரியா இல்லாமல் செய்யும் என்பதில் அமெரிக்க அதிபருக்கும் சீன அதிபருக்கும் இடையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் சென்ற அமெரிக்க அதிபரிடம் சீனா வாக்குறுதி அளித்ததாக கூறப்பட்டிருந்தது. ஆனால் சீனா அது பற்றி எதையும் பேசவில்லை. வடகொரிய அதிபரனுடைய சகோதரி கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் அணுகுண்டு என்பது வடகொரியாவினுடைய உரிமை, அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது என்று கூறியிருந்தது. அமெரிக்க அதிபரனுடைய கருத்துக்கு எதிரான பதிலடியாகும். அமெரிக்க அதிபர் சொன்னது போல சீன அதிபர் எதையும் கூறவில்லை. அப்பட்டமான பொய் என்றும் அமெரிக்காவினுடைய கருத்தை நிராகரித்திருந்தார்கள். ஆனால் அமெரிக்கா ஒரு தவறை இழைத்துக் கொண்டிருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தை அவமதித்து தனி வழி நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் சர்வதேச பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க தேவையில்லை என்பதை சீனா தந்திரமாக உணர்ந்து கொண்டு மிகவும் நுட்பமாக வடகொரியாவினுடைய அணுகுண்டை பற்றி பேசாமலே தவிர்த்து அதை ஏற்று வழிமொழிந்து கொண்டிருக்கின்றது என்று அண்ட்ரியாஸ் பி போர்ஸ்பியினுடைய அறிக்கை கூறுகின்றது. மேலும் சீனாவை பொறுத்தவரையில் முன்னைய ஒப்பந்தத்தின் படி, அதாவது வடகொரியா தென்கொரியா போன்ற நாடுகளில் அணு ஆயுதங்களே இருக்கக்கூடாது என்பது சீனாவினுடைய கொள்கையாகும். சீனாவும் வடகொரியாவும் நட்பு நாடுகள் என்று எழுதி கொண்ட ஒப்பந்தம் 65வது ஆண்டை நிறைவடைந்திருக்கின்ற வேளையில் சீன அதிபரனுடைய இந்த உத்தியோகபூர்வ விஜயம் பலவேறு வர்த்தக ஒப்பந்தங்களை எழுதுவதாக இருந்தாலும் வடகொரியா இன்று ரஷ்யாவுடன் மிக நெருக்கமாக பழகுவதும் 11,000 வீரர்களை அனுப்பி உக்ரைன் போரை சந்தித்ததும் அதில் 6,000 பேர் மரணம் அடைந்ததும் சீனாவிற்கு கவலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. சீனா தான் வடகொரியாவை காப்பாற்றுகின்றது. ஆனால் ரஷ்யாவுடன் எதற்காக இந்த தேவையற்ற உறவு என்பது சீனாவினுடைய கவலையாகவும் இருக்கின்றது. வடகொரிய பொருளாதாரத்தை காப்பாற்றுகின்ற சீனா இப்பொழுது புதிய நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறியிருப்பது பசிபிக் பிராந்தியத்தில் ஏற்பட போகின்ற சிக்கல்களை அடிப்படையாக வைத்ததாக இருக்கின்றது. அதனால் தான் அவசரமாக சீன அதிபர் அங்கே சென்றிருக்கின்றார். வடகொரியாவை பொறுத்தவரையில் முன்னர் சீனா கவலையாக இருந்தது. வடகொரியா அணுகுண்டுகளை வெடிக்க வைப்பது, போர் பிரகடனம் செய்வது, சவாலுக்கு அமெரிக்காவை அழைப்பது போன்ற செயல்களை செய்வதனால் அமெரிக்கா இதை காரணம் காட்டி பசிபிக் பிராந்தியத்தில் தன்னுடைய படைகளை குவித்துவிடும் என்று சீனா அஞ்சியது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் சீன அதிபரனுடைய விஜயம் சென்றிருக்கின்றது. ஆனால் இந்த நேரம் வடகொரியா குறித்த மனித உரிமைகள் அறிக்கை வெளியாகி இருக்கின்றது. வடகொரியாவில் சுத்தியல் அடியில் பலர் கொன்று தள்ளப்படுகின்றார்கள் என்கின்ற மரண தண்டனை அதிர்ச்சி ஊட்டுவதாக இருக்கின்றது. சீன அதிபர் அதையும் தாண்டி என்ன செய்ய போகின்றார் என்றும் கேள்விகளை
செய்திகளை கேட்டிருக்கின்றது. வடகொரியாவினுடைய மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ் ஒர்க்கிங் குரூப் என்கின்ற அமைப்பு வெளியிட்டிருக்கின்ற விரிவான அறிக்கையும் இந்த பயணத்தோடு வந்திருக்கின்றது. 2020-24 இடையில் வடகொரியாவில் 153 பேர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இது அதற்கு முந்தைய 5 வருடங்களுடன் ஒப்பிட்டால் மிக அதிகம். அதற்கு முன்னர் 44 இருந்தது. ஆனால் இது உத்தியோகபூர்வமான அறிக்கை. உத்தியோகபூர்வம் இல்லை என்று பார்ப்போமாக இருந்தால் கணக்கு கூற முடியாது என்றும் அது தெரிவிக்கின்றது. வடகொரியாவில் மரண தண்டனை முன்னர் உகண்டாவில் இடியமின் காலத்தில் நிறைவேற்றப்பட்டதை போல தலையில் சுத்தியலால் அடித்து கொள்ளுகின்ற முறையும் இருப்பதாக கூறப்படுகின்றது. இத்தகைய மரண தண்டனைகள் மறைவாக அல்ல, பொதுமக்கள் முன் பகிரங்கமாக நடத்தப்படுகின்ற காரணத்தினால் மக்களை அச்சமூட்டி வடகொரிய சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக குரலே கொடுக்க கூடாது என்கின்ற நிலையை அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள் என்றும் 70% மரண தண்டனைகள் பொதுமக்கள் முன்னிலையிலேயே நிறைவேற்றப்படுவதாகவும் அது கூறுகின்றது. 96% வழக்குகளில் மரண தண்டனைகள் துப்பாக்கி சூட்டினால் நிறைவேற்றப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. மேலும் வடகொரிய வீரர்கள் ரஷ்யாவிற்காக போருக்கு சென்ற பொழுது அவர்களில் 15,000 பேர் சென்றார்கள். 6,000 பேர் ஏன் மரணமடைய வேண்டும்? அளவு அதிகமாக இருக்கின்றதே என்றால் ஒரே ஒரு காரணம், அவர்கள் உயிருடன் பிடிபடக்கூடாது, எனவே தற்கொலை செய்ய வேண்டும். அத்தகைய சூழ்நிலை வந்தால் சுற்றி வளைப்புகளில் மாட்டிக்கொண்டவர்கள் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். ஒருவர் ஜெனரல் கிம் ஜோங் உன் வாழ்க என்று கூறியபடியே கிரனைட்டை வெடிக்க வைத்து தற்கொலை செய்த காட்சி உலக அரங்கில் முக்கியம் பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் தென்கொரியாவில் வெளியாகி தொலைக்காட்சிகளில் பிரபலம் பெற்ற ஸ்குவிட் கேம்ஸ் தொலைக்காட்சி தொடரை வடகொரியாவில் பார்த்தவர்கள் கைது செய்யப்பட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. ஒரு தொலைக்காட்சி தொடருக்கு மரண தண்டனை என்பது மிக அளவுக்கு அதிகம்தான். ஆனால் வெளிநாட்டு நிகழ்ச்சிகளை பார்ப்பவர்களுக்கு இதுதான் அங்கு தண்டனை வழங்கப்படுகின்றது. இது மனித உரிமை மீறல் என்றும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. இப்பொழுது சீன அதிபர் அங்கு சென்று நிற்பதானது வடகொரியாவினுடைய மனித உரிமைகளை சீனா ஏற்று அங்கீகரிக்கின்றது என்கின்ற ஒரு பொருளை தரும் என்றும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது. மேலும் வடகொரியாவினுடைய பொதுமக்களே 2 தலைவர்களையும் காண தன்னிச்சையாக வந்தார்கள் என்று சீனாவினுடைய அரச ஊடகமாகிய சின்ஹுவா குறிப்பிடுவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. சீன அதிபர் இந்த வரவில் மிகப்பெரிய ஒப்பந்தங்களை செய்கின்றார் என்பதும், வடகொரியா சீனாவிற்கு இடையே ஆன பாதைகள் கொரோனாவிற்கு பின்னர் திறக்கப்பட்டு இருப்பதும், வடகொரியா சீன அதிபரை பெரிய மாமா என்று புழுகுவதும், இப்படியான நிலைமைகள் இருக்கின்ற ஒரு சூழலில் இந்த பயணம் வரலாற்று முக்கியம் வாய்ந்த ஒன்றாகவே கருதப்படுகின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு பேட்டியளித்த டொனால்ட் ட்ரம்ப் மைக்கை கழற்றி வீசி பின்னர் தனக்கு தெரியாமலே அதை மிதித்து சக்கையாக்கி விட்டு போன சம்பவம் அமெரிக்காவில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அடுத்த செய்தியில் விவரங்கள் வருகின்றன. அவசர செய்தி. கோர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவிற்கு சொந்தமான அப்பச்சி இறக ஹெலிகாப்டரை ஈரான் சுட்டு வீழ்த்தியது. ஈரானுடைய ரெவல்யூஷன் கார்ட் படைப்பிரிவினர் இதை செய்ததாகவும், இந்த ஹெலிகாப்டரில் சென்ற 2 விமானிகளும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். அவரே இந்த செய்தியை உறுதியும் செய்திருக்கின்றார். இந்த தாக்குதலை சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இந்த துரோக செயலிற்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். இந்த சம்பவம் இன்று செவ்வாய்க்கிழமை காலை நடைபெற்றிருக்கின்றது. இந்த தகவல் பல ஊடகங்களினாலும் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. ஈரானும் தாக்குதல் இல்லை, இஸ்ரேலும் தாக்குதல் இல்லை என்று கூறியிருந்த வேளை இந்த தாக்குதல் நடைபெற்றிருப்பதானது அமெரிக்கா இஸ்ரேல் பாணியில் ஈரான் நடத்திய இன்னொரு தாக்குதலாக இருக்கின்றது. இந்த ஹெலிகாப்டர் மிகவும் புதிய ரக ஹெலிகாப்டர் என்றும் அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது. ஹெலிகாப்டரில் இருந்த விமானிகள் எப்படி தப்பினார்கள், அவர்களை யார் காப்பாற்றியது என்கின்ற விவரங்கள் இல்லை. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.